வணக்கம். தமிழ் தேசிய பரப்பில் அரசியல் செய்கின்றவர்களினுடைய பலரின் வேண்டுகோளுக்கிணங்க ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உலகச் சட்ட நடைமுறைகள் எவ்வாறு இந்த உலகத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது, அந்த நடைமுறைகளால் மூத்த மொழிவழி தேசிய இனம் என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக ஒரு அரசியல் தெளிவை ஏற்படுத்துவதற்காக இந்த பதிவு செய்யப்படுகின்றது. எது எவ்வாறாக இருப்பினும் ஒரு விடயத்தில் தெளிவடைய வேண்டும். இன்று நேற்றல்ல, நூற்றாண்டுகளாக இந்த உலக நடைமுறையில் இரகசிய கட்டமைப்புகளால் இரகசியமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு இரகசிய உலக ஒழுங்காகவே இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உலகச் சட்டம் காணப்படுகின்றது. இது உலக மக்களை அடக்கி அடிமைப்படுத்துவதற்காக ஒரு சிறு இனக்கூட்டத்தால் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற இரகசிய உலக ஒழுங்காக கணிக்கப்படுவதனால் வெளிப்படையாக பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இருப்பினும் உலக அரசியல் ஆய்வுகளில் ஈடுபடுபவர்கள் இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உலகச் சட்ட நடைமுறை தொடர்பாக குறைந்தபட்ச அறிவினை பெற்றிருப்பார்கள். எது எவ்வாறாக இருப்பினும் இன்று உலக அரசியல் ஆய்வாளர்களால் அதிர்ந்து பார்க்கப்படுகின்ற மிகவும் உலகத்திற்கு ஆபத்தான ஒரு சட்ட நடைமுறையாகவும் ஒழுங்காகவும் கணிக்கப்படுகின்ற ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு உலகச் சட்டமானது உலக மக்களை எவ்வாறு அடக்கி அடிமைப்படுத்தி ஆளுகின்றது என்பது தொடர்பான குறைந்தபட்ச அறிவும் புரிதலும் தமிழ் தேசிய பரப்பில் அரசியல் செய்கின்றவர்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், உலகின் மூத்த மொழிவழி தேசிய இனமாக இருக்கின்ற தமிழர்கள் தனக்கென தனியான தனித்துவங்களை தன்னகத்தே கொண்டவர்கள். கலை, கலாச்சாரம், பண்பாடு, மொழி, வரலாறு, நாகரீகம், ஆன்மீகம், அறிவியல் எல்லாவற்றிலும் தன்னை ஒரு தனித்த இனமாக, தனி சிறப்பு வாய்ந்த இனமாக இந்த பூமி பந்தில் நிலைநிறுத்தி கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் இந்த ஒரு உலகச் சட்டத்தால் மிகவும் கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் என்பதனால் இந்த தமிழ் தேசிய பரப்பில் அரசியல் செய்கின்றவர்கள் இது தொடர்பான நடைமுறைகளை, இது தொடர்பான புரிதலையும் பெற்றவர்களாக தமிழ் தேசிய பரப்பில் அரசியல் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஒரு சரியான அரசியலை, எதிர்கால தலைமுறைக்கான அரசியலை நாங்கள் ஒரு உறுதியான தளத்தில் கட்டமைத்து முன்னகர்த்த முடியும். இந்த ஒரு உலகச் சட்டம் உலக மக்களை அடக்கி அடிமைப்படுத்தி ஆளுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற இரகசிய ஒழுங்கு என்பதனால் இந்த ஒரு உலகச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது ஒரு சிறிய இனக்கூட்டமாகவே இருக்கின்றது. ஆனால் உலகத்தின் கண்களுக்கு தெரியாதவாறு இந்த உலக மக்களை அடக்கி அடிமைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது இன்று உலக அரசியல் ஆய்வாளர்களை அதிர்ந்து வியந்து பார்க்க வைத்துள்ளது. எனவே இந்த ஒரு உலகச் சட்டம் தொடர்பாக எதிர்காலத்தில் அரசியல் செய்ய இருப்பவர்கள் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு இயல்பான நடைமுறை ஒன்று இருக்கின்றது. அதுதான் இயற்கையினுடைய நியதியாகவும் இருக்கின்றது. மண்ணில் ஒரு விதையை ஊன்றினால் அது வளர்ந்து பெரும் மரமாகி விருட்சமாகி வளர்ந்து ஒரு காலகட்டத்தின் பின்னர் அதற்கும் ஒரு முடிவு இருக்கும். அவ்வாறு இந்த உலகத்தை அடக்கி உலக மக்களை அடிமைப்படுத்துவதற்காக ஒரு சிறு இனக்கூட்டம் தங்களை கடவுளாக காட்டிக்கொண்டு ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உலகச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி வந்தது. ஆனால் அதற்குரிய முடிவு காலமும் தற்போது வந்திருக்கின்றது. அதுதான் பல அரசியல் ஆய்வாளர்களால் இந்த விடயங்கள் தொடர்பாக பல தளங்களில் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. எனவே இந்த நடைமுறை தொடர்பாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருப்பவர்களும் அந்த குறைந்தபட்ச அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு செய்யப்படுகின்றது. எது எவ்வாறாக இருப்பினும் இந்த விடயத்தில் ஒரு உலகச் சட்டம் எவ்வாறு உலக மக்களை, தமிழ் மக்களையும் அடக்கி அடிமைப்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாக முதலாவதாக பொருளாதாரத்தை நான் பதிவிட முனைகின்றேன். இந்த பொருளாதாரம் என்பது, உண்மையான பொருளாதாரம் என்பது கனிம வளங்களும் காட்டு வளங்களும் இயற்கையாகவே அருமைத்தன்மை கொண்டதாக இயற்கையாக படைக்கப்பட்ட செல்வங்களே பொருளாதாரமாக கணிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த ஒரு உலகச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்கள் உலக மக்களை பொருளாதார ரீதியாக அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக வங்கி நடைமுறைகளை ஏற்படுத்தி அந்த வங்கி நடைமுறைகளினூடாக காகித பணங்களை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். உலக மக்கள் உணவு, உடை, உறையுள் பின்னர் தங்களால் செயற்கையாக உற்பத்தி செய்து கொள்ளப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகின்ற பணத்தை தேடி ஓடுகின்ற வாழ்க்கையில் அவர்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த செயற்கையான காகித பணங்களை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். இதன் மூலம் உலகத்தில் இருக்கின்ற உண்மையான செல்வங்களாகிய கனிம வளங்களையும் காட்டு வளங்களையும் இயற்கை வளங்களையும் கொள்ளையிட்டு
ஏதோ ஒரு தளத்தில் அவர்கள் எதிர்காலத்திற்காக வேண்டி சேமித்து கொண்டு இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த பொருளாதார நடைமுறையில் வங்கிகள் அந்த பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துகின்ற கருவிகளாக உலகமெங்கும் காணப்படுகின்றது. இந்த வங்கி நடைமுறைகள் மூலம் காகித பணங்கள் மக்கள் மத்தியில் உலக மக்கள் அடிமையாக இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளாத வண்ணம் அவர்கள் இயக்கப்படுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், இந்த காகித பணம் என்பது அடிப்படை தேவையாக இருக்கின்ற உணவு, உடை, உறையுள், பின்னர் அந்த காகித பணத்தை தேடி ஓடுவதற்கான வாழ்க்கை முறை. ஆனால் இந்த பணத்தை கட்டுப்படுத்துபவர்கள் இந்த உலக ஒழுங்கை தீர்மானிக்கின்ற, இரகசியமாக தீர்மானிக்கின்ற, தங்களை கடவுளாக காட்டிக்கொள்ளுகின்ற ஒரு சிறிய இனக்கூட்டம் என்பது உலக மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அவர்கள் எல்லா இடங்களிலும் காகித பணங்களை நடைமுறைப்படுத்திவிட்டு இந்த உலகத்தை நிரந்தரமாக அடிமைப்படுத்தி உலக மக்களை ஆள வேண்டும் என்பதற்காக வேண்டி உண்மையான செல்வங்களை, தங்கம், வெள்ளி, வைரம் இவ்வாறான உண்மையான செல்வங்களை ஏதோ ஒரு தளத்தில் அவர்கள் களஞ்சியப்படுத்துவார்கள். ஏனென்று சொன்னால், இந்த களஞ்சியம் என்பது எதிர்காலத்தில் உலக மக்களை அடிமைப்படுத்தி வைப்பதற்கு உதவும் என்பதனால் இந்த நடைமுறை இந்த பொருளாதார ரீதியாக பின்பற்றப்பட்டு வருகின்றது. ஆனால் உலக மக்கள் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்வாரில்லை. இந்த காகித பணங்கள் செயற்கையாக உருவாக்கப்படுவது, இதை கட்டுப்படுத்துவது ஒரு தனியார் நிறுவனம். உலகத்தினுடைய அமெரிக்கா கூட இன்று, அமெரிக்க மக்கள் கூட அடிமைப்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள் என்பது இன்றுதான் அவர்களுக்கு கூட தெரிய வருகின்றது. அமெரிக்க மக்கள் இது எஃப்ஆர்பி என்று சொல்லப்படுகின்ற ஃபெடரல் ரிசர்வ் பேங்குக்கு கடமைப்பட்டவர்களாக, கடன்பட்டவர்களாக இன்று வரையிலும் இருந்து வருகின்றார்கள். ஆனால் இந்த எஃப்ஆர்பி என்று சொல்லப்படுவது தனியார் வங்கி முறைமை. எனவே அந்த வங்கியை கட்டுப்படுத்துவர்கள் தனியார். எனவே உலகத்தை அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கின்ற அந்த சிறு இனக்கூட்டம்தான் அமெரிக்க மக்களையும் அடிமைப்படுத்தப்பட்டு அல்லது அடிமைப்பட்ட மக்களாக வைத்திருப்பதற்காக வேண்டி அமெரிக்காவை இன்று வரையிலும் ஒரு கடன் நாடாகவே, தங்களுக்குள்பட்ட கடன் நாடாகவே இந்த எஃப்ஆர்பி வைத்திருக்கின்றது. எனவே இவ்வாறான நடைமுறைகள் மூலம் உலக பொருளாதாரம் கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஏனைய உலக மக்கள் தங்களது வாழ்க்கையை புரிந்து கொள்ளாத வண்ணம் உணவு, உடை, உறையுள், பணம், அந்த பணம் என்பது தனியார் நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்ற பணம் என்பதை தெரிந்து கொள்ளாத வண்ணம் அதை தேடுகின்ற வாழ்க்கையாகவே தங்களது வாழ்க்கை முறையை கட்டமைத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இதுதான் அடிமைப்பட்ட வாழ்க்கையாகவும் பொருளாதார ரீதியாக மக்கள் கூட்டம் அடிமைப்பட்ட வாழ்க்கையாக பார்க்கப்படுகின்றது. நிரந்தரமாக இந்த மக்களை கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் தாங்கள் கட்டுப்படுத்துகின்றோம் என்று தெரியாதவாறு, தங்களுக்குள் அடிமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை உணராதவாறு உணவு, உடை, உறையுள், பொருளாதாரம் என்று சொல்லப்படுகின்ற உண்மையான பொருளாதாரத்தை தவிர்த்து இந்த காகித பணங்களை தேடி ஓடுகின்ற வாழ்க்கையாக, அதை உழைப்பதற்கே தங்களது வாழ்நாளை முடித்து கொள்ளுகின்ற வாழ்க்கையாக இன்று வரையிலும் தங்களது வாழ்க்கையை கட்டமைத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த கட்டமைப்பு என்பது ஒரு உலக சட்டத்தினுடைய நடைமுறையினால், அந்த தாக்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாகவே உலக அரசியல் ஆய்வாளர்களால் கணிக்கப்படுகின்றது. மற்றும் வர்த்தகத்தை எடுத்துக்கொண்டால், வர்த்தகம் என்பது உலக மக்கள் எல்லோரும் நுகர்வோர்களாக இருக்கின்றார்கள். இந்த உலக வர்த்தகர்கள் உலகத்தினுடைய எல்லா வர்த்தகத்தையும் கட்டுப்படுத்துகின்ற தரப்பாக இருப்பது தங்களை கடவுளாக காட்டிக்கொள்ளுகின்ற, இந்த பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற தனியாராகவே காணப்படுகின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் உலக மக்கள் அடிமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். உலக மக்கள் எப்பொழுதும் நுகர்வோராகவும், இந்த பணத்தை தேடி ஓடுவர்களாகவும், அந்த பணத்தின் மூலம் தாங்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை நுகர்வோராகவும், அந்த நுகர்ச்சியின் மூலம் அவர்கள் எப்பொழுதும் தங்களிலே தங்கியிருக்கின்ற ஒரு மக்களாக இருக்கின்றார்கள். இதுதான் இந்த வர்த்தகத்தின் மூலம் உலக மக்கள் எவ்வாறு அடிமைப்படுத்தப்படுகின்றார்கள் என்பதை ஒரு உலக சட்டம் விளங்கியிருக்கின்றது. இந்த விளக்கங்கள் பலருக்கு ஒரு தெளிவற்ற விளக்கமாக இருக்கலாம். ஆனால் உலக மக்கள் இன்று இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் மூலம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு சிறு இனக்கூட்டத்துக்கு உலகம் முழுமைக்கும் அடிமைப்பட்டு அவர்களால் இயக்கப்படுகின்ற கருவிகளாக இந்த மக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஆனால் இங்கு ஒரு விடயத்தில் நாங்கள் தெளிவடைய வேண்டும். இன்று இருக்கின்ற அரசியல் நடைமுறைகளை கூட நீங்கள் உற்று நோக்கினால், உலகம் முழுமைக்கும் ஜனநாயக நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த ஜனநாயக நடைமுறைகள் என்பது தற்காலிகமாக ஒரு உறுதியற்ற தளத்திலேயே இருக்கின்றது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றமடையக்கூடிய தளத்தில் ஒரு நாட்டை ஆட்சி செய்வது என்று சொன்னால், அந்த நாட்டினுடைய நிலையான அபிவிருத்தி
மற்றும் நிலையான வளர்ச்சி என்பது கேள்விக்குறியாக மாற்றப்படும். எனவே உலக நாடுகளினுடைய அரசியலை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உலக சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சிறிய இனக்கூட்டம் உலக மக்களை அடிமைப்படுத்தி வைப்பதற்காக வேண்டி இந்த ஜனநாயக முறையை உலகெங்கும் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். எனவே இந்த ஜனநாயக நடைமுறை மூலம் உலக மக்கள் அரசியலில் கூட அந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டரை செயற்படுத்துகின்ற தரப்புக்கு அடிமையாகத்தான் இருக்கின்றார்கள். மற்றும் இந்த அரசியலை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு நாடுகளிலும் இவர்கள் வங்கி முறைமைகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள், பண நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். கல்வி முறைமை கூட ஒரு அடிமைப்பட்ட கல்வி முறையாகவே இருந்து வருகின்றது. நீங்கள் எந்த கல்வியை எடுத்துக்கொண்டாலும் அது நீங்கள் வெறும் கருவியாகவே இருப்பீர்கள். அடிமைப்பட்ட கல்வி முறைமை ஆகவே அவர்கள் கட்டமைத்திருக்கின்றார்கள். தாங்களை கடவுளர்களாக காட்டிக்கொள்வதற்காக வேண்டி ஏனைய உலக மக்கள் எல்லாவற்றிலும் அடிமைப்பட்ட மக்களாக தங்களிடம் தங்கியிருக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையில் இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உலக சட்டம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த நடைமுறைகளால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள், கூடுதலாக இழப்புகளை சந்தித்தவர்கள் தமிழர்கள். காரணம், தமிழ் மக்கள் உலகத்தின் மூத்த மொழிவழி தேசிய இனமாக இருக்கின்ற அதே வேளை இயற்கையோடு பின்னி பிணைந்த ஒரு அறிவாற்றலிலும் சரி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, மொழி, வரலாறு, நாகரீகம், ஆன்மீகம், அறிவியல் எல்லாவற்றிலும் தன்னை ஒரு தனித்த இனமாக இந்த பூமி பந்தில் நிலைநிறுத்தி கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் அந்த நிலையான ஒரு இனத்திற்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை முறையினை கட்டமைத்து அந்த இனத்தை கூட இன்று வரையிலும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த சிறு இனக்கூட்டமாக இருக்கின்ற உலக ஒழுங்கை கட்டுப்படுத்துகின்ற அல்லது ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உலக சட்டத்தை தீர்மானித்து நடைமுறைப்படுத்துகின்ற இந்த சிறிய இனக்கூட்டமாக இருக்கின்றது. எனவே தமிழர்கள் ஒருபோதும் எந்த ஒரு தரப்பிடமும் அடிமையாக இருந்ததில்லை. தமிழர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் தமிழர்களுடைய தலைவர்களாக இருக்கின்ற இந்த இனத்தை தலைமை தாங்கி நடத்தின எம்பெருமான் சிவபெருமான், முருகப்பெருமானும் கூட அடிமையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த இறைவன் இயற்கையின் நியதியாக எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சமூகத்திடமும் எந்த ஒரு இனத்திடமும் அடிமையாக இருந்ததே இல்லை. எனவே இந்த உலக ஒழுங்கை தீர்மானிக்கின்ற போதும் இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற உலக மக்களை அடிமையாக்கி வைத்திருக்கின்ற இந்த ஒரு உலக சட்டம் தமிழ் மக்களை கூறு போட்டு சின்னாபிண்டமாக்கி சிதைத்து இன்று ஒரு அடிமைப்பட்ட மக்களாக மாற்றியிருக்கின்றது. ஆனால் இந்த இனம் ஒருபோதும் இந்த பூமி பந்திலிருந்து அழிக்க முடியாத ஒரு இனம், இயற்கையாகவே இறைவனுடைய அருள் பெற்ற இனம் என்பதனால் இந்த இனத்தை எந்த சக்தியாவது தளறுகின்ற போதெல்லாம் காப்பாற்றும். எனவே இந்த ஒரு உலக சட்டத்தின் மூலமும் இன்று வரையிலும் அரசியலால் தன்னை ஒரு தனித்த இனமாக மாற்றிக்கொள்ள முடியாமல் தவிக்கின்ற போதும் இந்த காலத்தில் ஒரு உலக சட்டத்தினுடைய நடைமுறை முடிவுக்கு வர வேண்டிய காலம் என்பதனால் தமிழினம் மீண்டும் தலை தூக்க வேண்டிய காலம் இப்போதுதான் எழுந்திருக்கின்றது. எனவே தமிழர்கள் சிந்திக்க வேண்டும். அவர்கள் பெரும்பாலான வளங்களை, உலக வளங்களை கொள்ளையிட்டு வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் பணத்தை தேடுகின்ற வாழ்க்கையிலே எங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஜனநாயகம் என்ற போர்வையில் உலக அரசியலை, நடைமுறைகளை எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள். ஒரு எக்ஸ் என்ற நாட்டினுடைய பூர்வ குடிகளுக்கு ஆட்சியை கொடுக்காமல் மற்ற குடிகளுக்கு, ஏனைய வந்தேறிகளுக்கு ஆட்சியை கொடுத்து அந்த ஆட்சியின் மூலம் இருதரப்பையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள். காரணம், அந்த நாடுகளில் முரண்பாடுகளை ஏற்படும், அந்த முரண்பாடுகளை தீர்த்து வைப்பது போன்று இருதரப்பிலும் தொடர்புகளை வைத்துக்கொண்டு அந்த நாட்டினுடைய அரசியலை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற நடைமுறை கூட இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற உலக ஒழுங்கை கட்டுப்படுத்துகின்ற அந்த சிறு இனக்கூட்டம்தான் அதனை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இன்று உலகம் முழுமைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற சில நடைமுறைகள் உலக மக்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள் என்பது கூட தெரியாதவாறு நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதனால் நாங்கள் இவற்றை தெளிவாக சிந்தித்து அது சார்ந்த முடிவுகளை எடுத்து செயற்படுவதற்கு எங்களுக்குரிய கால அவகாசம் போதாமல் இருக்கின்றது. காரணம், கல்வி முறைமை கூட அடிமைப்பட்ட கல்வி முறைமையாகவே இருந்து வருகின்றது. இன்று இருக்கின்ற கல்வி முறைமை ஒரு மனிதனை சுயமாக சிந்திக்க வைக்கின்ற கல்வி முறையாக இல்லை, வெறுமனே திணிக்கின்ற கல்வி முறையாகவும் அடிமைப்பட்ட கல்வி முறையாகவும் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய கல்வி முறைமை என்பது இது சார்ந்து சிந்திக்கவும் செயற்படுத்துவதற்கு முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கின்றது. எனவே
தமிழ் மக்கள் ஒரு தனித்த இனம், இயற்கையால் இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்ற இனம், சிவபெருமான் முருகப்பெருமான் போன்ற தலைவர்களால் வழிநடத்தப்பட்ட இனம். இந்த இனம் ஒருபோதும் இன்னொருவன் கீழ் அடிமைப்பட்ட இனமாக இருந்ததில்லை, இருக்கவும் போறதில்லை. எனவே தமிழ் மக்கள் இது சார்ந்து முடிவெடுத்து சிந்தித்து செயற்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என அன்பாகவும் தாழ்மையாகவும் கேட்டு இந்த பதிவை முடித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி.